ஹரே கிருஷ்ணா. சாணக்கியர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்கு. சர்வாரி பூஷணம் சந்திரோ நாரினாம் பூஷணம் பதி பிருத்வி பூஷணம் ராஜோ வித்யானாம் சர்வஸ்ய பூஷணம் அப்படின்னு சொல்லி சாணக்கிய பண்டிதர் சொல்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தை பிரபுபாதர் கூட ஒரு இடத்துல வந்து கோட் பண்ணுறாரு. இந்த பௌதிக உலகத்தில் ஒவ்வொரு விஷயமும் ஒரு விஷயத்தோடு சேர்ந்து நம்ம இருக்கும்போது அது இன்னும் வந்து அற்புதமாக தெரிகிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு இங்கே சில உதாரணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. வானம், சர்வாரினா வானம், அது எப்போ அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், பூர்ணச்சந்திரன் அந்த வானத்தில் தோன்றி இருக்கும்போது அப்போ அந்த வானம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி ஒரு பெண் எப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கணவனோட சேர்ந்துருக்கும்போது ஒரு பெண் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. பிருத்வி, இந்த பூமி எப்போ அழகாக இருக்கும், தர்மப்படி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராஜா இருக்கும்போது இந்த பூமி அழகாக இருக்கும். இது எல்லாமே இருந்தால் கூட வித்யா சர்வஸ்ய பூஷணம், வித்தை தான் வந்து இது எல்லாத்த விட சிறந்த ஒரு ஆபரணமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சாணக்கியர் சொல்கிறார். வித்யானா ஞானம், ஞானம் இல்லை அறிவு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது பௌதிகமானதை பற்றினது இல்லை, ஆத்தியாத்மிகத்தை பற்றினது. இந்த ஆத்தியாத்மிகமான ஒரு ஞானம் எப்போ வந்து இருக்குதோ அப்போ தான் இது எல்லாமே இருந்தால் கூட, ஏன் ஒருத்தன் வந்து ராஜாவாகவே இருந்தால் கூட அவனுக்கு அவ்வளவு செல்வம், அதிகாரம், ஆட்சி இதெல்லாம் இருந்தால் கூட வித்தை, ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அது எதுவுமே வந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் இந்த ஆத்தியாத்மிக ஞானத்தை அடைகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து முக்கியமான ஒன்று. அந்த ஆத்தியாத்மிக ஞானத்தை அடைகிறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் நமக்கு வந்து சொல்லுது. அதனால தான் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, இப்போ நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க அப்படின்னு வந்து பிரம்மசூத்திரத்துடைய முதல் சூத்திரம் வந்து சொல்லுது. அப்படின்னா இப்போ மனிதனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஆத்தியாத்மிக ஞானத்தை நம்மளால் சம்பாரிச்சிக்க முடியும். அதனால் இப்போ கேள்வி கேளுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது சம்பந்தமாக கீதா மகாத்மியத்தில் பகவத்கீதை 6வது அத்தியாயத்துக்கான ஒரு மகத்துவத்தை வந்து சொல்லும்போது அதோட தொடர்பில் ஒரு கதை வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பகவத்கீதை 6வது அத்தியாயத்துக்கான அந்த மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஸோ விஷ்ணு லக்ஷ்மிக்கு இந்த 6வது அத்தியாயத்துக்கான ஒரு மகத்துவத்தை வந்து சொல்கிறாரு. முன்னாடி ஒரு காலத்தில் கோதாவரி நதிக்கரை ஓரத்தில் வந்து பிரதிஷ்டான்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு தேசம் இருந்திருக்கு. அந்த தேசத்தை ஞானஸ்ருதி அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கிறான். ரொம்ப அற்புதமான ஒரு ராஜா, அழகான பிரஜைகள், அழகான தேசம், நல்ல அழகாக வந்து ஆட்சி பண்ணிட்டு வர்றான். நீதி தவறாத அரசன், நல்ல நேர்மையாக வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கிறான், தர்மப்படி வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கிறான். அவனுடைய தேசத்தில் எப்போவுமே வந்துட்டு யஜ்யம் நடந்துக்கிட்டே இருக்கும். அவன் யஜ்யம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அந்த யஜ்யம் வந்து ரொம்ப ஒரு ஐஸ்வர்யத்தோட ஒரு யஜ்யத்தை வந்து பண்ணுவானா. ஐஸ்வர்யத்தோடு யஜ்யம் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தமோ, ஒரு யஜ்யம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த யஜ்யம் அதுக்கு நிறையா மக்கள் பக்தர்கள்லாம் வரணும், அவங்களுக்கெல்லாம் வந்து யஜ்யத்துக்கு அப்புறமா வந்து தானம் கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் வந்து உணவு கொடுக்கணும். இப்படி இது எல்லாம் வந்து அவனுடைய தேசத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் பண்ணக்கூடிய அந்த யஜ்யத்தினுடைய புகை அது வந்து இங்கே இருந்து சொர்க்கலோகம் வரைக்கும் போகுதான். சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய நந்தனம் அப்படிங்கிற அந்த ஒரு தோட்டம் அங்கே வரைக்கும் போகுதான். அங்கே இருக்கக்கூடிய கற்பக விருட்ச மரத்தை வந்து என்ன பண்ணுதான், இந்த புகை போய் வந்து அந்த இலைகளெல்லாம் வந்து கருப்பாக்கிடுதான். அந்த அளவுக்கு இவனுடைய ராஜ்யத்தில் யஜ்யங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கான். அந்த புகை வந்து எப்படின்னா ஒரு கேப்பே இல்லாமல் கண்டினியூஸாக வந்து புகை போய்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிற அளவுக்கு யஜ்யம் தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குதான். அந்த மாதிரி வந்து அந்த ராஜா
யஜ்யத்தை வந்து பண்ணி தேவர்கள் எல்லாரையும் வந்து ரொம்ப திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப தர்மப்படி வந்து இருக்கிறதுனாலையும் அவனுடைய தேசத்தில் வந்து மழை எப்பயுமே வந்து பொய்த்ததில்லை. மாதம் மும்மாரி மழை பெய்யுறது நம்ம வந்து சொல்லுவோமே, அதில் ஒரு மழை வந்து யாருக்காக அப்படின்னு சொன்னால் வேதம் பயின்றவர்களுக்காக, இரண்டாவது மலை யாருக்கு அப்படின்னு சொன்னால் நீதி தவறாமல் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ராஜாக்காக, மூன்றாவது மலை யாருக்காக அப்படின்னு சொன்னால் கற்பு நெறி தவறாத அந்த குலப்பெண்களுக்காக. ஸோ இது எல்லாமே அவனுடைய ஆட்சியில் இருக்கிறதுனால மழை வந்து கரெக்டாக டைம் வந்து பெய்யுது. அவனுடைய தேசம் வந்து அந்தளவுக்கு செழிப்பாக வந்து இருக்குது. அங்கே எந்த விதமான ஒரு பாதிப்புமே வந்து மக்களுக்கு இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு உடலில் வந்து ஒரு உபாதை, ஒரு நோய், மன வருத்தம், கஷ்டம், இப்படி எதுவுமே என்னன்னே அவங்களுக்கு தெரியாத மாதிரி அந்த ராஜ்யம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அரசனும் ரொம்ப ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய தேசத்தில் வந்து தேவர்களே வந்து குடியிருக்கணும்னு விரும்புகிறாங்களாம். அந்த மாதிரியாக அவனுடைய தேசம் வந்து இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தேவர்கள்லாம் அவனுடைய தேசத்துக்கு அப்பப்போ வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவனுடைய தேசம் வந்து இருக்குது. இப்போ இந்த ராஜா ஜானஸ்ருதி வந்து ரொம்ப தர்மவானாக இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் யஜ்யம் பண்ணுறதுனால தேவர்களுக்கு வந்து அதிகமான ஒரு நன்மை. அதனால் தேவர்கள் இவன் நமக்கு இந்த அளவுக்கு வந்து யஜ்யம் பண்ணி அவன் உதவி பண்ணுறானே, அவனுக்கு நாம் வந்து ஒரு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து உதவி வாங்கணும் அப்படின்னா பதிலுக்கு நம்ம அந்த உதவியை வந்து திரும்ப எப்படியாவது ஒரு விதத்தில் கொடுக்கணும்னு நம்ம வந்து நினைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே தேவர்கள் வந்து என்ன நினச்சாங்கன்னா, அவனுக்கு ஒரு உன்னதமான ஒரு நன்மையை பண்ணணும்னு நினச்சாங்க. அவனுக்கு வந்துட்டு ஏதோ அவன் நமக்காக யஜ்யம் பண்ணால் அவனுக்கு வந்து ஒரு செல்வத்தை கொடுத்தோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், அவன் ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் கூட, ஆன்மீக வாழ்க்கையில் கூட அவன் வந்து இன்னும் முன்னுக்கு வரணும் அப்படின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு அவனுக்கு இந்த ஆன்மீக ஞானத்துக்கு மேலே ஒரு ஆர்வம் ஏற்படணும், ஒரு தேடல் ஏற்படணும் அப்படின்ற ஒரு விதத்தில் அவங்க வந்து யோசித்தாங்க. அதனால் இந்த தேவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு 4 பேர் அவங்க அவனுடைய தேசத்தில் ஒரு அன்னப்பறவையினுடைய ஒரு ரூபத்தில் வந்து வந்தாங்க. ஸோ ஒரு நாள் இந்த ஞானஸ்ருதி அப்படிங்கிற இந்த ராஜா வந்து என்ன பண்ணுறான், அவன் தன்னுடைய அரண்மனையில் அவன் வந்து மேலே பால்கனியில் என்ன பண்ணுறான், அதாவது டெரஸில் வந்து என்ன பண்ணுறான், அவன் கட்டில் போட்டு வந்து படுத்திருக்கிறான். ஒரு நாள் ஜஸ்ட்டு எப்படி இந்த வெஸ்டர்னர்ஸ்லாம் வந்துட்டு சன் பாத் எடுக்கிறாங்க, அது மாதிரி ஒரு நாள் அவனுக்கும் வந்து அந்த மாதிரி மேலே போய் படுக்கணும்னு ஒரு எண்ணம், அவன் மேலே படுத்திருக்கிறான். அப்படி அவன் படுத்திருக்கக்கூடிய சமயத்தில் அவனுக்கு மேலே இந்த தேவர்கள், அன்னப்பறவையாக வந்த அந்த தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பறந்து போகிறாங்க. அப்படி பறந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பறவை முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பறவையை பார்த்து வந்து சொல்லுது, ஏய் அன்னமே, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, கண்ணு தெரியாத மாதிரி இப்படி நீ பாட்டுக்கு வந்து போயிட்டுருக்குற அப்படின்னு சொல்லி அந்த பறவை வந்து சொல்லுது. அதுக்கு முன்னாடி போன அந்த பறவை வந்து கேட்குது, என்னையே வந்து கண்ணு தெரியுதான்னு கேட்குற, எனக்கெல்லாம் கண்ணு நல்லா தான் தெரியுது, நான் நல்லா தான் பார்த்து போய்கிட்டுருக்கிறேன், என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி இந்த அன்னப்பறவை கேட்குது. அதுக்கு பின்னாடி வந்த அந்த அன்னப்பறவை சொல்லுது, என்ன நீ வந்து பார்த்துட்டு போகிற, கீழே பாரு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி. ஞானஸ்ருதி அப்படின்ற அந்த அரசன் வந்து படுத்திருக்கிறான். அதுக்கு முன்னாடி இருந்த அன்னப்பறவை, அதுக்கு என்ன, ஞானஸ்ருதி படுத்திருந்தா எனக்கு என்ன அப்படின்னு. உனக்கு என்னவா, அந்த ஞானஸ்ருதி எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அரசன் தெரியுமா, அவன் வந்து தன்னுடைய பார்வையினாலேயே உன்னை வந்து எரிச்சிட முடியும், நீ அவனுக்கு மேலே வந்து எப்படி தைரியமாக பறந்து போகிற அப்படின்னு இந்த பறவை வந்து, இந்த அன்னப்பறவை சொல்லுது. அதை கேட்ட முன்னாடி இருந்த அந்த அன்னப்பறவை வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து சிரித்து, யார் இந்த ஞானஸ்ருதியா, இந்த ஞானஸ்ருதி தன்னுடைய பார்வையினாலேயே என்னை எரிக்கிறதுக்கு இந்த ஞானஸ்ருதி என்ன ரைக்வரிஷியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பறவை அப்படியே பறந்து போயிடுச்சு. ஸோ இந்த பறவைகள், அன்னப்பறவையோடைய இந்த உரையாடலை கீழே படுத்திருந்த அந்த அரசன் வந்து கேட்குறான். அதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அரசனுக்கு வந்து உடனே வந்து ஒரு எண்ணம் தோணுது, என்ன இந்த பறவைகள் வந்து யாரோ ரைக்வர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷியை பற்றி வந்து பேசிட்டு போகிறாங்களே, யார் அவர், எங்கே இருப்பார், நான் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்து தோண ஆரம்பித்தது. உடனே அவன் என்ன பண்ணான், அந்த இடத்துல மேலே டெரஸில் வந்து கீழே இறங்கி வந்தான். வந்து தன்னுடைய சாரதியை கூப்பிட்டான், இந்த பார்
இந்த பூமண்டலத்தில் ரைக்வர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி இருக்கிறார். அந்த ரிஷி எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீ என்ன பண்ணணும், எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். அந்த ரைக்வர் ரிஷியை நீ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி எனக்கு வந்து சொல்லணும், அவரை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு கட்டளையை கொடுக்குறான். உடனே அந்த சாரதிக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம், நம்மளுடைய ராஜா இப்படி வந்து ஒரு சிறந்த ஒரு மகானை வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறாரே அப்படின்னு சொல்லி, அது அந்த ஒரு மகானை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த சாரதி கிளம்பி போகிறான். தேசத்தில் இந்த பாரத தேசம் முழுவதும், அதாவது இந்த பூமண்டலம் முழுவதும் பல தேசங்களுக்கு அவன் வந்து போகிறான், தேடுறான் எங்கே இந்த ரைக்வர் ரிஷி இருப்பார் அப்படின்னு சொல்லி. அவன் வந்து காசிக்கு போகிறான், அதுக்கப்புறமா வந்துட்டு கயா போகிறான், அப்புறம் துவாரகா போகிறான், மதுராவுக்கு போகிறான். இப்படி பல தேசங்கள் அவன் வந்து போய் எங்கெல்லாம் ரிஷிகள் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடங்களெல்லாம் போய் தேடி தேடி பார்க்குறான். எங்கேயுமே வந்து ரைக்வர் ரிஷி இருக்கிற மாதிரி இவனுக்கு வந்து தெரியல. பட் இன்னும் வந்து நம்பிக்கையோடு போயிட்டே இருக்கிறான். அப்போது அவன் வந்து இந்திய, அதாவது பாரத தேசத்திற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தேசம் என்னது, அதாவது பாரத தேசத்துலேயே மேலே இருக்கக்கூடிய தேசம் என்ன, காஷ்மீர். அந்த இடத்துக்கு வந்தப்போ அங்கே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை அவன் வந்து பார்க்குறான். அங்கே ஒரு அற்புதமான ஒரு மாளிகை இருக்குது, ரொம்ப பிரகாசமான ஒரு மாளிகையாக இருக்குது. அந்த மாளிகையில் நிறைய ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் வந்து பார்த்தா அப்படி அவங்களும் வந்து பிரகாசமாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இப்படி சந்தோஷமாக பிரகாசமாக இருக்கிறாங்களே அப்படின்னா இங்கே ஏதோ வந்து ஒரு விசேஷம் இருக்கணும் அப்படின்னு அவன் வந்து நினைக்கிறான். ஸோ இந்த காஷ்மீர் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல மணிகேஸ்வர் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய ஒரு கோவில் இருக்குது. அங்கே சிவபெருமான் மணிகேஸ்வரராக வந்து அங்கே இருந்து அனுகிரகம் பண்ணுறார். அந்த காஷ்மீர தேசத்தை ஆட்சி பண்ண அந்த ராஜாவுக்கும் சிவபெருமான் மேலே மிகச்சிறந்த ஒரு பக்தி அப்படிங்கிறதுனால அவனையுமே வந்து மக்கள் என்ன பண்ணாங்க, மணிகேஷா அப்படின்னு சொல்லி அவனை வந்து அழைப்பாங்களாம். அந்தளவுக்கு சிவன் மேலே பக்தி உள்ளவன், நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்தக்கூடியவன். ஸோ அவனும் வந்து அந்த தேசத்தில் எப்போதும் வந்து நல்ல யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி அப்புறமா மக்களெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கிறான். அப்படி ஒரு தேசமாக இருக்குது. அங்கே இந்த மணிகேஸ்வர் அப்படிங்கிற அந்த சிவபெருமானுடைய கோவில் முன்னாடி ஒரு காட், ஒரு வண்டி நிற்கிது, மாட்டு வண்டி மாதிரி அது நிற்கிது. அப்போ அந்த வண்டிக்கு அடியில் பார்த்தா ஒரு சாது வந்து இருக்கிறார். அந்த சாதுவை பார்த்த உடனே இவனுக்கு சந்தேகம் இருக்குது. அந்த சாது பார்க்குறதுக்கு ரொம்ப தேஜஸாக வந்து இருக்கிறாரு, நல்ல ஒரு ஆழ்ந்த அமைதியோடு அவர் வந்து இருக்கிறார். அவனுக்கு வந்துட்டு இவர் தான் ரைக்வராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவனுக்கு வந்து தோணுது. அதனால் அவனே நேரடியாக வந்து அந்த சாதுவை விழுந்து வணங்கி அவர்கிட்ட கேட்குறான், நீங்கள் தான் வந்து ரைக்வர் ரிஷியா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் வந்து பெருசாக ஒன்றும் ஆன்சர் சொல்லிக்கலை. ஏன்னா சாதுக்கள் எப்பயும் வந்து நான் இவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களே வந்து சொல்லிக்க மாட்டாங்க. அப்போ அவர் வந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறார். அந்த ஒரு செயல்லே அவன் வந்து புரிஞ்சுக்கிறான், இவர் கண்டிப்பாக ரைக்வர் ரிஷியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இங்கேயே தான் வாசம் பண்ணுறீங்களா, நீங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறான். தயவு செஞ்சு நீங்கள் இந்த இடத்துலையே இருக்கணும், என்னுடைய நாட்டு ராஜா உங்களை வந்து பார்க்கணுன்னு விருப்பப்படுறாரு, தயவுசெய்து அவரை நான் இங்கே கூட்டிகிட்டு வர வரைக்கும் இங்கே நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து வேண்டி கேட்குறான். அவர் எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல, அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. சரின்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்ணுறான், அங்கேருந்து வேகமாக கிளம்பி, ஆனால் நமக்கு தெரியும் காஷ்மீர் எங்கே இருக்குது, கோதாவரி நதி எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ அவன் ரொம்ப வேகமாக அங்கேருந்து கிளம்பி வர்றான். வந்து தன்னுடைய ராஜா கிட்ட இந்த ஒரு நல்ல செய்தியை வந்து சொல்கிறான், காஷ்மீர் தேசத்தில் இந்த ரைக்வர் ரிஷியை நான் வந்து சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி. உடனே அரசனும் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் வந்து என்ன பண்ணுறான், எனக்கு ஒரு குரு கிடச்சிட்டாரு, ஆன்ம ஞானத்தை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குரு எனக்கு கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பரிசு கொடுக்கறதுக்காக நிறையா விலை உயர்ந்த ரத்னங்கள், அப்புறமா வந்து என்ன சில்க் ட்ரெஸ் அதையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான்,
அவரை பார்க்குறதுக்காக போகிறான். அந்த காஷ்மீர தேசத்துக்கு போய் அந்த ரைக்கு ரிஷியை பார்த்து காலில் விழுந்து வணங்கி, ஓ சாதுவே, உங்களுக்கு என்னுடைய இந்த ஒரு சின்ன காணிக்கை தயவுசெய்து நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அந்த ரத்தினங்கள், அந்த விலை உயர்ந்த உடைகள், அதை எல்லாத்தையுமே அங்கே வந்து வைக்கிறான். அதை பார்த்த உடனே அந்த ரைக்குருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து அவர் திட்டுறார், என்ன பைத்தியக்காரனாக இருக்கிற, இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு என்ன, இதனால் நான் வந்து என்ன பண்ணுறது, இது எனக்கு தேவையே இல்லை, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி வந்து திட்டுறார். அப்போது அவனுக்கு வந்து பயமாயிருது. அச்சச்சோ, இவர் நம்மளை வந்து ஒரு வேளை சிஷியனை ஏற்றுக்க மாட்டாரோ, நம்ம வந்து அவருக்கு மரியாதைக்காக கொடுத்ததை நம்ம அவரை வந்து இந்த மாதிரி ஒரு சன்மானம் கொடுத்து அவரை வந்து வாங்கணும்னு நினைக்கிறோமோ அப்படின்னு நினச்சிட்டாரோன்னு நினச்சி காலில் விழுந்து கெஞ்சினா, இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் என்னை நிராகரிச்சிடாதீங்க, உங்ககிட்ட இருந்து ஆத்ம ஞானத்தை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன், அது தயவுசெய்து நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு அந்த ராஜா. அப்போ அந்த ரைக்கர் வந்து பார்த்தாரு, எந்த ஒரு சாதுவும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரியான உன்னதமான விஷயங்களை உடனடியாக வந்து கொடுத்துட மாட்டாங்க, சில டெஸ்ட்டு வைப்பாங்க. நம்ம பல ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்தில் பார்க்குறோம். ராமானுஜருக்கு கூட வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை வந்து கொடுத்துடல. ஸோ அது மாதிரி இங்கே அவர் வந்து என்ன பண்ணார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், உன் பொண்ணை எனக்கு வந்து நீ கல்யாணம் பண்ணி கொடு அப்படிங்கிறார். அந்த ரிஷி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறாரு, தேஜஸாக இருக்கிறாரு, ஆனால் வயசானவராக இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவருடைய உடல்லலாம் அங்கங்கே வந்து புண்ணு வந்துச்சிருக்கு. அந்த புண்ணு வச்சது மட்டும் இல்லாமல் அந்த புண்ணில் சீல் வச்சுருக்கு. சீல் வச்சு அந்த இதில் வந்து சீல் வடிஞ்சு அதில் வந்து புழுவெல்லாம் கூட வந்து நெளியுது. சில நேரம் அதுலேருந்து புழு கீழே விழுகுது. என்ன பண்ணுறாரு, திரும்பவும் அந்த புழு எடுத்து அந்த பொண்ணு மேலேயே வந்து வச்சுக்கிறாரு. இப்படியெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில். இப்போ அவர் என்ன கேட்குறாரு, உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்குறாரு. அந்த சாதுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு விருப்பம்லாம் இல்லை. ஏன்னா பெரிய சாதுன்னாங்க, இப்படி வந்து ராஜாவுடைய பொண்ணை கேட்குறாருன்னு நம்ம நினைக்க தேவையில்லை. அவர் வந்து பரீட்சை பண்ணுறார். இந்த மாதிரி வந்து ஆத்ம ஞானத்துக்கு மேலே அவனுக்கு அந்தளவுக்கு ஆர்வம் இருந்தால் அதுக்காக அவன் எதையுமே பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறானா அப்படின்னு வந்து அவர் பரீட்சை பண்ணுறாரு. ஏன்னா அவன் கொண்டு வந்த அந்த விலையுயர்ந்த ரத்தினங்கள் எல்லாத்தையுமே வேணான்னு சொன்னவர் ஒரு பெண்ணை மட்டும் வந்து கேட்டு என்ன பண்ண போகிறாரு. அதனால் பரீட்சை பண்ணார். அந்த ராஜா என்ன பண்ணான், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இப்போவே என் பொண்ணு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொன்னான். ஸோ அதை பார்த்த அந்த ரிஷி வந்து சாது ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லைப்பா, நான் ஜஸ்ட்டு நீ உண்மையிலேயே ஆத்ம ஞானத்தை வந்து அடையணுன்ற ஒரு ஆர்வம் உனக்கு இருக்கான்னு நான் வந்து சோதித்து பார்த்தேன், சந்தோஷம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரைக்கு ரிஷி என்ன பண்ணார், அவனுக்கு ஆத்ம ஞானத்தை, அந்த ஞானஸ்ருதி அப்படிங்கிற அந்த அரசனுக்கு ஆத்ம ஞானத்தை வந்து போதிச்சார். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி இந்த ஆத்ம ஞானத்தை வந்து அடைந்தது எப்படி அப்படின்னு சொன்னால், பகவத்கீதையோடைய 6வது அத்தியாயத்தை தினமும் நான் வந்து பாராயணம் பண்ணுவேன். அதனால தான் நான் இந்த ஆத்ம ஞானத்தை வந்து அடைஞ்சேன். அதனால் நீ என்ன பண்ணு, பகவத்கீதையோடைய 6வது அத்தியாயத்தை நீ வந்து தினமும் பாராயணம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ரிஷி அவனுக்கு வந்துட்டு அந்த 6வது அத்தியாயத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதை சேர்ந்து அதுக்குள்ளே அவனுக்கு வந்து சில ஆத்ம ஞானங்களெல்லாம் வந்து போதிக்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு அங்கேருந்து அவன் விடைபெற்று திரும்ப தன்னுடைய தேசத்துக்கு வந்து என்ன பண்ணுறான், அவன் ரொம்ப சிரத்தையோட இந்த 6வது அத்தியாயத்தை அவன் வந்து பாராயணம் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அந்த ஆத்ம ஞானமெல்லாம் அவனுக்குள்ளே வந்து ஏற்படுது. பகவானுக்கு மேலே உன்னதமான அந்த பக்தியும் ஏற்பட்டு அவன் வந்து பகவான் கிருஷ்ணருக்கு மேலே அந்த உன்னதமான ஒரு அன்பை அடைஞ்சான். அதுக்கப்புறமா ஒரு நாள் அவன் இந்த உடலை விட்ட உடனே வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்து அவன் அந்த விமானத்தில் வைகுண்டம் வந்து போனான் அப்படின்னு சொல்லி இந்த சரித்திரத்தை விஷ்ணு லக்ஷ்மிக்கு வந்து சொல்கிறார். ஸோ இந்த பகவத்கீதை 6வது அத்தியாயத்தை வந்து பாராயணம் செய்ததன் மூலமாக இந்த ஆத்ம ஞானத்தையும் வந்து அடைந்து அதன் பிறகு அவன் வந்து வைகுண்டத்தையும் அடைந்தான் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே இந்த கதையில் பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த பகவத்கீதை 6வது அத்தியாயம் மட்டும் இல்லை, பகவத்கீதையை பூர்த்தியாக நம்ம வந்து படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நமக்கு பிரபுபாதர் வந்து ஒவ்வொரு பக்கத்துலேயும் இந்த ஆத்ம ஞானத்தை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிற விதத்தில் வந்து கொடுத்துருக்கிறார். பகவத்கீதையாக இருக்கட்டும், பாகவதமாக இருக்கட்டும், ரொம்பவும் சாஸ்திரத்தின் ஆழ்ந்த ஒரு கருத்தை நம்ம வந்து எளிமையாக வந்து புரிஞ்சுக்கிற விதத்தில் பிரபுபாதர் நமக்கு வந்து இந்த கிரந்தங்களை வந்து கொடுத்துருக்கிறார்.
அதனால் பிரபுபாதர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பகவத்கீதை பாகவதத்தை தினமும் நம்ம படிக்கிறதன் மூலமாக நம்மளால் அந்த ஆத்ம ஞானத்தை எளிமையாக அடைய முடியும். பகவான் கிருஷ்ணருக்கு மேலே உண்மையான அந்த பக்தியும் நம்மளால் அடைய முடியும். அதனால் இந்த பிரிவிலேயே நம்மளால் பகவானையும் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா.